என் இனிய மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் வந்தனம், வணக்கம், நமஸ்கார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு முறை உங்களை சந்தித்தாலும் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு சூழலில் இதற்கு உதவுகின்ற ஃபேஸ்புக் என்று அழைக்கப்படுகின்ற முகநூலிற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். த அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ், அறிவியலில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றமானது இதற்கு உதவுகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக், போன டாப்பிக்கோட கண்டினியூவேஷன், டயப்ரட் டெஸ்ட் கிராஸ், இருபண்பு சோதனை கலப்பு என்ற ஒன்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதை கொஞ்சம் நல்லா கவனித்து வச்சுக்கோ. ஏன்னா பின்னாடி பார்க்க போகிறப்ப இந்த இருபண்பு சோதனை கலப்புக்கு எகைன்ஸ்டாக கப்ளிங், இணைதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சோதனையினையும், ரிபால்ஷன், விலகுதல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சோதனையையும் அடுத்த வகுப்பில் நாம் காண்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா டுமாரோ விசி த கப்ளிங் அண்ட் ரிபால்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு இது தெரிஞ்சுட்டால் தான், எதுக்குமே என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேஸ் இருக்குது. அதை தெரிஞ்சிட்டால் தான் அடுத்த கான்செப்டை பார்க்க முடியும். அதனால் இதை பார்க்குறவா குழந்தைகள் எல்லாரும் நல்லா இதை படித்து வச்சுக்கோங்க. ரேஷியோஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுக்கு பின்னாடி படிக்க போகிற மெண்டலுக்கு எகைன்ஸ்டாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு இட் இஸ் சம்வாட் யூஸ்ஃபுல். ஸோ டெஸ்ட் கிராஸ், மோனோஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் மாதிரியே தான். எந்த ஒரு ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துட்டாலும் இந்த பேட்டர்னில் படிக்க எழுத பழகிக்கோங்க. டெஃபினேஷன், வரையறை. A back cross specifically made with the recessive parent is said to be test cross. முதல் செய்தலைமுறை கலப்புயிரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை, சோதனையை செய்தவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல், த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கிரிகார் ஜொஹான் மெண்டல் தான் இந்த சோதனையை செய்தார். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல், அவர் சோதனைக்கு எடுத்துக்கொண்ட தாவரம் பைசம் சட்டாய்வம், த கார்டன் பீ பிளான்ட். பைசம் சட்டாய்வம் தோட்டப்பட்டாணி தாவரம். இது படிக்கிறப்பே நம்ம அலைன் பண்ணிக்கணும். ஏற்கனவே இன்னும் 2 பட்டாணி படிச்சிருப்பேன். ஸ்வீட் பீ, இனிப்பு பட்டாணி, லெத்தாரஸ் ஓடரேட்டஸ். சிக் பீ, கொண்டக்கடலை, சைசர் ஆரிட்டனம். திஸ் இஸ் கார்டன் பீ, பைசம் சட்டாய்வம். கார்டன் பீ தோட்டப்பட்டாணி, பைசம் சட்டாய்வம். சிக்கு பீ கொண்டக்கடலை, சைசர் ஆரிட்டனம். ஸ்வீட் பீ இனிப்பு பட்டாணி, லெத்தாரஸ் ஓடரேட்டஸ். இந்த பேர்லாம் கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சோதனைக்கு எடுத்துக்கொண்டது பைசம் சட்டாய்வம். த கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த சோதனைக்கு எடுத்துக்கொண்ட பண்பு. சீட் ஷேப், விதையின் அமைப்பு. ரவுண்ட் இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்ட், உருண்டை வடிவம் சுருங்கியதை விட ஓங்குதன்மை உடையது. காட்டலிடன் கலர், வித்திலையின் நிறம். எல்லோ கலர் இஸ் டாமினன்ட் ஓவர் கிரீன், மஞ்சள் நிறமானது பச்சை நிறத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்பட்டது. இது பேஸ். இதை வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் போர்டுக்கு போய் திருப்பி சொல்கிறேன், 2 தடவை பார்த்த மாதிரி இருக்கும். கிரிகார் ஜொஹான் மெண்டல் கிராஸ்ட் a pure homozygous yellow round seed giving plant with a pure homozygous green wrinkled. Capital Y, capital I, capital R, capital R crossed with small y, small y, small r, small r. Capital Y responsible for yellow, மஞ்சள் நிறம். Capital R responsible for round, உருண்டை விதைகள். Small y responsible for green, பச்சை. Small r is responsible for wrinkled, சுருங்கிய விதைகள். ஸோ மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டாணி தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய மற்றொரு பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all heterozygous yellow round seed giving plants. முதல் செய்தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஹெட்டிரோசைகஸ், மஞ்சள் உருண்டை விதைகளை உருவாக்கின. So yellow round is the dominant character and green wrinkled is the recessive character.
எனவே மஞ்சள் உருண்டை என்பது ஓங்கு பண்பு ஆகும், பச்சை சுருங்கியது என்பது ஒடுங்கு பண்பு ஆகும். According to Mendel, whenever a cross made between two pure parental stocks, the F1 generation produced any one of the parental character. The character expressed in the F1 generation is said to be the dominant character and the suppressed character is said to be recessive character. மெண்டலின் கூற்றுப்படி இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு வெளிப்படும். எந்த பண்பு வெளிப்படுகிறதோ அதற்கு ஓங்கு பண்பு என்று பெயர், எந்த பண்பு மறைக்கப்படுகிறதோ அதற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். ஸோ எல்லோ ரவுண்டையும் கிரீன் ரிங்கிள்டையும் கிராஸ் பண்ணால் F1 generation produced all yellow round is the giving plants. So yellow round is the dominant character and green wrinkle is the recessive character. மஞ்சள் உருண்டை என்பது ஓங்கு பண்பு ஆகும், பச்சை சுருங்கியது என்பது ஒடுங்கு பண்பு ஆகும். வாட் இஸ் a test cross? சோதனை கலப்பு என்றால் என்ன? Crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. முதல் தலைமுறை கலப்பு உயிரினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அந்த கலப்பிற்கு சோதனை கலப்பு என்று பெயர். Gregor Johann Mendel test crossed the F1 hybrid yellow round with its recessive parent green wrinkled. The F2 generation produced 1:1:1:1 ratio of yellow round, yellow wrinkled, green round and green wrinkled seed giving plants. மெண்டல் அவர்கள் முதல் தலைமுறை கலப்புயிரியாகிய மஞ்சள் உருண்டையினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோராகிய பச்சை சுருங்கியதுடன் கலப்பு செய்த பொழுது இரண்டாவது தலைமுறையில் 1:1:1:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் உருண்டை, மஞ்சள் சுருங்கியது, பச்சை உருண்டை, பச்சை சுருங்கிய விதைகள் தோன்றின. மஞ்சள் உருண்டை எல்லோ ரவுண்டு அப்பா செடின்னு வச்சுக்கோ, கிரீன் ரிங்கிள்டு பச்சை சுருங்கியது அம்மா செடின்னு வச்சுக்கோ, அம்மா மாதிரி இருப்பா அப்பா மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோ. நடுவில் 2 பேர் வந்தது, எல்லோ ரிங்கிள்டு மஞ்சள் சுருங்கியது, கிரீன் ரவுண்ட் பச்சை உருண்டை, ஆர் த ரீகாம்பினன்ஸ் ஆர் நியூ வெரைட்டிஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த எண்ட் ஆஃப் டயப்ரட் கிராஸ். மஞ்சள் சுருங்கியது பச்சை உருண்டை ஆகிய இரண்டும் இருபண்பு கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள், இருபண்பு சோதனை கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள். அப்ப yellow round, yellow wrinkled, green round, green wrinkled. Yellow round and green wrinkled are the parents. Yellow wrinkled and green round are the recombinants or new varieties are formed in the end of dibred cross. இது எதனால வந்தது? How the new varieties are formed? It is due to law of independent assortment. சார்பின்றி ஒதுங்குதல் விதியின் காரணமாக இது தோன்றியது என்று கூறினார். அது டயப்ரட்லேயே பார்த்துட்டோம் ஏற்கனவே. நமக்கு என்னன்னா மெண்டல் இதை முடிக்கிறப்போ ஒரு ஐடியா கொடுத்தார். திஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் யூனிவர்சல். சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்பது அனைத்து தாவரங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு 1884 ஒரு பேட்டர். லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் யூனிவர்சல். சார்பின்றி ஒதுங்குதல் விதி அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தும். எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் கிராஸ் டயப்ரட் பண்ணாலும் the ratio should be 1:1:1:1. The parental combination is 50%. Recombination is 50%. எந்த ஒரு இருபண்பு சோதனை கலப்பிலும் இரண்டாவது தலைமுறையில் ரேஷியோ எப்பொழுதும் 1:1:1:1 தான் இருக்கும். பேரண்டல் காம்பினேஷன் பெற்றோர் சேர்க்கை 50% காணப்படும், மீள் சேர்க்கை 50% காணப்படும்னு சொல்லிட்டா ஒரு பேட்டர் 1884. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். இந்த சார்பின்றி ஒதுங்குதல் விதி என்பது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாது. பட்டாணி செடியில் கரெக்ட், தோட்டப்பட்டாணியில் கரெக்ட், இட் இஸ் கரெக்ட் இன் கார்டன் பீ பிளான்ட், பட் இட் மே டிஃபர் இன் அதர் ஆர்கானிசம் எகைன்ஸ்ட் மெண்டல். மெண்டலின் கூற்றுக்கு எதிராக அடுத்த வகைகள் மேல் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மோனோஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ இஸ் 1:1. ஒரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1. The டயப்ரட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ இஸ் 1:1:1:1. இருபண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெறுன வாயால் சொன்னதை அப்படியே நம்ம போர்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் இன்னொரு தடவை கேட்ட மாதிரி
நாங்கள் வாழ்க்கையில் இதே பாடங்களை 2000 முறைகள் நடத்தியிருப்போம். ஆனால் உங்களுக்கு சொல்லித்தரப்ப இருக்க ஒரு ஹாப்பினஸ் இருக்குது பாருங்களேன், அது எதுலேயும் கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், பொறுமையாக பார்த்துன்னு வாங்க. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். டயபிரட் டெஸ்ட் கிராஸ், இருபண்பு சோதனை கலப்பு. டெஃபினிஷன்: a cross of the F1 hybrid with its recessive parent or crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. முதல் தலைமுறை கலப்பு ஈரியை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை ஜிஜே மெண்டல். சோதனையை செய்தவர் கிரிகார் ஜொஹான் மெண்டல். எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல்: சோதனை தாவரம் பைசம் சதாய்வம். த கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். சோதனைக்கு எடுத்துக்கொண்ட பண்பு சீட் ஃபார்ம், விதையின் அமைப்பு. ரவுண்ட் இஸ் டாமினன்ட் ஓவர் ரிங்கிள்ட். உருண்டை பச்சையை விட ஓங்குதன்மை உடையது. Cotyledon color, yellow cotyledon is dominant over green. மஞ்சள் வித்தலையானது பச்சையை விட ஓங்குதன்மை உடையது. இந்த பேட்டர்னில் படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன். கிரிகார் ஜொஹான் மெண்டல் crossed a pure homozygous yellow round seed-giving plant with a green wrinkle. மெண்டல் அவர்கள் மஞ்சள் உருண்டை விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டாணி தாவரத்தை பச்சை சுருங்கிய விதைகளை கொடுக்கக்கூடிய மற்றொரு பட்டாணி தாவரத்துடன் கலப்பு செய்தார். The F1 generation produced all yellow round seed giving plants. முதல் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் மஞ்சள் உருண்டை விதைகளை தோற்றுவித்தன. So yellow round is a dominant character, green wrinkled is a recessive character. மஞ்சள் உருண்டை என்பது ஓங்குதன்மையுடையது, பச்சை சுருங்கியது என்பது ஒடுங்குதன்மையுடையது. What is a test cross? சோதனை கலப்பு என்றால் என்ன? Crossing the F1 hybrid with its recessive parent is said to be test cross. முதல் தலைமுறை கலப்பு உயிரினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். கிரிகார் ஜொஹான் மெண்டல் test crossed the F1 hybrid yellow round with its recessive parent green wrinkled. The F2 generation produced 1:1:1:1 ratio of yellow round, yellow wrinkled, green round and green wrinkled seed giving plants. மெண்டல் அவர்கள் முதல் தலைமுறை கலப்பு உயிரினை அதனுடைய ஒடுங்கிய பெற்றோராகிய பச்சை சுருங்கியதுடன் கலப்பு செய்த பொழுது இரண்டாவது தலைமுறையில் 1:1:1:1 என்ற விகிதத்தில் மஞ்சள் உருண்டை மஞ்சள் பச்சை உருண்டை பச்சை சுருங்கிய விதைகள் தோன்றின. ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் எல்லோ ரவுண்ட் அண்ட் கிரீன் ரிங்கிள்ட் ஆர் த பேரண்ட்ஸ். மஞ்சள் உருண்டையும் பச்சை சுருங்கியதும் பெற்றோர்களாகும். நடுவில் பாருங்க, yellow wrinkled and green round or the recombinants or new varieties are formed in the end of dibred class. மஞ்சள் சுருங்கியது மற்றும் பச்சை உருண்டை ஆகிய இரண்டும் இருபண்பு கலப்பின் இறுதியில் தோன்றிய புதிய வகைகள். How the new varieties are formed? இந்த புதிய வகைகள் எவ்வாறு தோன்றின? According to Mendel, it is due to law of independent assortment. மெண்டலின் கூற்றுப்படி இந்த புதிய வகைகள் தோன்றுவதற்கு காரணம் சார்பின்றி ஒதுங்குதல் விதி. இதை முடிச்சவன்னு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, in all the plants the dibred test cross ratio is 1:1:1:1. அனைத்து இருபண்பு கலப்புகளிலும் சோதனை கலப்பு விகிதம் 1:1:1:1 தான் இருக்கும். அண்ட் த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் யூனிவர்சல். சார்பின்றி ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டார். இது ஒன்றா இது ரெண்டு பேரண்ட், 50% பெற்றோர். இங்கே நடுவில் 2 பேர் இருக்கா பார்த்தீங்க, ஒன்றும் அவள் ரீகாம்பினன்ஸ் புதிய வகைகள் 50%. ஸோ அக்கார்டிங் டு டயபிரட் டெஸ்ட் கிராஸ் ஆஃப் மெண்டல் த பேரண்டல் காம்பினேஷன் இஸ் 50%, ரீகாம்பினேஷன் இஸ் 50%. பெற்றோர் சேர்க்கை 50% காணப்படும், புதிய வகைகள் 50% காணப்படும்னு சொன்னார். இதுக்காக ஒரு செக்கர் போர்டு போட்டோம். எப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, F1ல என்ன இருக்குது? எல்லோ ரவுண்டு, கேபிட்டல் Y, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் r. இங்கே 4 கேமெட் வரும்னு உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் Y, கேபிட்டல் R, கேபிட்டல் Y, ஸ்மால் r, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் y, ஸ்மால் r. இங்கே 4 வருவா. இங்கே ஓடி வாங்கும். இந்த இடத்துல ஒரே மாதிரி கேமெட் மட்டும் வரும், ஸ்மால் y, ஸ்மால் r. இதை மேல் வச்சுக்கோங்க, இதை ஃபீமேல் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் செக்கர் போர்டு போட்டிருக்கோம். இந்த 4 கேமெட்டும் மேலே எழுதியாச்சு. இங்கே இதோட ஒரு கேமெட் எழுதியாச்சு. கேபிட்டல் Y, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் r, கேபிட்டல் Y, ஸ்மால் y, ஸ்மால் r, ஸ்மால் r, ஸ்மால் y, ஸ்மால் y, கேபிட்டல் R, ஸ்மால் r, ஸ்மால் y, ஸ்மால் y, ஸ்மால் r, ஸ்மால் r. இங்கே எழுதிட்டு பாருங்க, எல்லோ ரவுண்ட் மஞ்சள் உருண்டை, எல்லோ ரிங்கிள்டு மஞ்சள் சுருங்கியது,
green round பச்சை உருண்டை, green wrinkled பச்சை சுருங்கியது அப்படின்னு தோணிது. இதை தான் நம்ம என்ன சொன்னோம், 1:1:1:1 அப்படின்னு ரேஷியோ சொன்னோம். ஓகேயா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டயபரட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ, ஒரு பண்பு சோதனை கலப்பின் விகிதம் 1:1:1:1, 1:1:1:1. பேரண்டல் காம்பினேஷன் பெற்றோர் சேர்க்கை 50%, ரீகாம்பினேஷன் புதிய சேர்க்கை 50% ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கிளாஸில் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது திஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஸ் நாட் யூனிவர்சல். இந்த சார்பின் ஒதுங்குதல் விதியானது அனைத்து பாரம்பரியங்களுக்கும் பொருந்தாதுன்னு படிக்க போகிறோம். பொருந்தாதுன்னு படிக்கணும்னா இது தெரிஞ்சால்தான் அதை படிக்க முடியும். அதனால் இதை நன்னா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேயா? இந்த டயபரட் டெஸ்ட் கிராஸை பற்றி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? டயபரட் டெஸ்ட் கிராஸை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு தடவை வீட்டில் நீங்களும் இன்னொரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரீடு வெல். ஓகேயா? இன்னும் ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு எவல்யூஷன் ஒரு கான்செப்ட் எடுக்கலான் இருக்கேன், பரிணாமம். அப்போ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங்.